ஃப்ரெண்ட்ஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு சத்தம் கேட்குது. இந்த முகப்பு தோற்றம் டிவி யூனிட் யூபிஎஸ் மரத்தில் 110 ஸ்கொயர் ஃபீட், அதனால ஆரோக்கியமாகவும் பால் சீலிங், மாஸ்டர் பெட்ரூம், கோவூர், குன்றத்தூர், திக்னஸ் உள்ள லேயரா டேட் பெட்ரூம், சென்னையோட வியூ, எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் மெட்ரோக்கு தனியா, போருக்கு தனியா, தியானத்துக்கு ஷட்டில் காக், டென்னிஸ், நல்ல தண்ணி, ஐயப்பந்தாங்கல், போரூர், பூந்தமல்லி. உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பர்த்டே ஃபங்க்ஷன், எஸ்எஸ்லயோ எம்எஸ்லயோ பிரிஸ்டேஜ் அபார்ட்மெண்ட்ஸ். டீக்கில் தான் நல்லா தெரிஞ்சு சொல்றேன் உங்களுக்கு. பெசன் நகர், ஒரு அடையாறு, கேகே நகர், மிகப்பெரிய சிஎம்டி மெட்ரோ ஸ்டேஷன், நியூ டெக்னாலஜி, 2115 மால்ஸ், ஏர்போர்ட், பிளாட்ஸோட பெரிய பெனிஃபிட் 30 ஃபீட் ரோடு. பார்க்கவே அவ்வளோ அழகா மாடுலர் கிச்சன், கேரளா டைப்ல ஈஸ்ட் தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஹால், கிச்சன், பாத்ரூம், பால்கனி, சிப்சத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்றோம். பாப்புலரான டைல் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த லேண்ட் பில்டிங் ஓனர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். சார் தான் அந்த பிளாட்ஸ் கட்டியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம மொத்த லேண்ட் ஏரியா இதில் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, எத்தனை வீடாக இது இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா நம்ம மக்களுக்கு? இது மொத்தம் வந்து 2115 சதுரடி சார். இது 70 அடி 6 இன்ச்சுக்கு 30 அடி வித்து உள்ளது சார். இதில் வந்து மொத்தம் 6 வீடு கட்டியிருக்கிறோம் சார். 3 வீடு ட்ரிபிள் பெட்ரூமும் 3 வீடு டபுள் பெட்ரூமும் கட்டியிருக்கேன் சார். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கேன். கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டுருக்கேன் சார். ஓகே, ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்? ஆமாம், ஒரு கார் பார்க்கிங், ஒரு 2 வீலர் பார்க்கிங் இருக்குது சார். இப்போ இதை நீங்கள் ஃப்ளாட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? 90% ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இன்னும் இப்போ அந்த டைல் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது கஸ்டமர் சாய்ஸ் கொடுக்கலான்னு வச்சிருக்கிறோம் சார். ஸோ அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க விருப்பம் ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு நீங்கள் பண்ணி தரீங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காரோட லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். அதோடைய வசதிகளெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு அதிசயமான செய்தி. பிரைம் லொக்கேஷனில் இருக்குது. சென்னையோட சென்டர் பார்ட்டுனே இதை நம்ம சொல்லலாம். நியர்பை போரூர். இது வந்து போரூர் டு ஐயப்பந்தாங்கல் ரோட்டில் காட்டுப்பாக்கம்ன்ற இடத்துல தான் இது இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கோம். இங்கேருந்து A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. எங்கேயோ போய் அவுட்டர் ஆஃப் சென்னை இது கிடையாது. இது வந்து சென்னைக்குள்ளே நம்ம இருக்கோம். சிஎம்டி அப்ரூவல் பிளாட் இது வந்து. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சார், நீங்கள் இப்போ ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பணம் வச்சுருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து நீங்கள் பண்ணி தரீங்க சார்? 10% அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம் சார். 90% லோன் வந்து வாங்கி கொடுத்துடலாம் சார். அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக கையில் ஒரு 10 lakhs வச்சு 10 lakhs இருந்தால் போகிறோம் சார். வீடு அவங்களுக்கு சென்னைக்குள்ள வீடு இருந்தால், ஆமாம், சென்னைக்குள்ள வீடு இருக்கும். ஆமாம் சார். ஓகே சார், இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறது ஒரு 30 ஃபீட் ரோடு. இந்த ரோடு தான் வந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பந்தாங்கல் அந்த மெயின் ரோட்டுக்கு போகுது. காட்டுப்பாக்கம் மெயின் ரோடு, மெட்ரோ வருது இல்லைங்களா, மெட்ரோ கிட்ட கொண்டு போகுது இது. நீங்கள் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 850 மீட்டர்ஸ் தான். இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா வாக்கபுளில் போயிடலாம், இல்லை 2 வீலரில் போகலாம். இங்கேருந்து அவ்வளவு பக்கத்தில் நமக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனே வருது காட்டுப்பாக்கத்தில். அது இங்கே தான் இருக்குது. அந்த ஆன் த ரோடில் பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யாலயான்ற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஃபேமஸான ஸ்கூலு சென்னையில். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய பாப்புலரான ஸ்கூலுக்கு ஈக்குவலான மகரிஷி ஸ்கூலும் ஒரு ஈக்குவலான ஸ்கூலு. அதுவும் நம்ம காம்பவுண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். குழந்தைய இங்கே சேர்க்கணுன்னா கையை பிடிச்சிக்கிட்டே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடலாம். அப்படி பக்கத்தில் இருக்குது. நான் அதையும் பில்டிங்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த பில்டிங் ஃப்ளாட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வந்து முகப்பு தோற்றம்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நீங்கள் வந்து வாங்கி குடியேற போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆன உடனே இது வந்து கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸு. அப்படியே போனீங்கன்னா உள்ள பாருங்கள், உங்களுக்கு வசதியாக ஃப்ளோர்லேருந்து மேலே 10 ஃபீட் கேப் இருக்குது நமக்கு கார் பார்க்கிங்க்கு. உள்ளே வந்து நீங்கள் எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே கார் பார்க்கிங் 2 வீலர் கொடுத்துருக்காங்க ஓனர் வந்து. சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது நமக்கு. இதெல்லாம் கார் பார்க்கிங் பார்த்துக்கோங்க. நீங்கள் கார் பார்க்கிங்க்கு அந்த பக்கமாக காரை உள்ளே கொண்டு வரலாம் வழி. இது வந்து நம்ம பேசேஜ் உள்ளே நடந்து வர்றவங்களுக்கு உண்டான வழி. இதில் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் உயரமாக வைக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஃப்ளாட்ஸோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கணும், போய் பேசிக்கிட்டு இருக்கிற இடம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடைக்காது. நம்ம காம்பவுண்ட்லேயே பார்க் இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய பார்க்கும் இங்கே வந்து இந்த ஃப்ளாட்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த பார்க்லேயே பாருங்கள், தியானத்துக்கு யோகாக்கு உண்டான இடம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பாருங்கள், அந்த 8 கூட அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் 8 நடக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு,
பெரியவங்க போய் நடக்கிறதுக்கு, வாலிப வயதினர் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான பார்க் இருக்குது. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிட்டி. இன்னைக்கு காட்டுப்பாக்கம் எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சென்னையோட சிட்டி. இது வந்து சிட்டினா உங்களுக்கு வந்து ஹைஃபை சிட்டி. இது வந்து அந்த மாதிரி ஒரு இடம் இது வந்து. அதனால நம்ம வந்து சுற்றி ஜனங்கள் இருக்கிற ஒரு நல்ல அட்மாஸ்பியரான ஒரு பெசன் நகர் மாதிரி, ஒரு அடையார் மாதிரி, ஒரு கேகே நகர் மாதிரி, ஒரு அண்ணா நகர் மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து அந்த ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து உங்களுக்கு டென்னிஸ் கோர்ட், நீங்க வந்து ஷட்டில் காக் விளையாடலாம், டென்னிஸ் விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு கோர்ட்டும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அப்படியே இந்த பேசேஜில் வந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணியும் போகலாம். பாருங்க, லிஃப்ட் வசதியும் நமக்கு இருக்கு. இங்க வந்து எலிவேட்டர் வரப்போகுது, பிராண்டட் எலிவேட்டர். நீங்க ஒரு டிரைவர்ஸ் வச்சிருப்பீங்க, இல்லை நாளைக்கு செக்யூரிட்டி காம்பவுண்டில் இருந்தாருன்னா அவருக்கு உண்டான காமன் டாய்லெட் பாத்ரூம் நீங்களே கீழே அவசரத்துக்கு போகணுன்னாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காமனாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் கீழேயே கட்டி தராங்க. வாங்க மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு சத்தம் கேட்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. 90% வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10%. நீங்கள் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸோ, வால் பெயிண்டிங்கோ, ஆர் ஃபால் சீலிங் பண்ணணுமா, இப்படி டிசைன் பண்ணணுமா, அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்டேர் கேஸ்லேயோ லிஃப்ட்லேயோ வந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃப்ளாட்டு, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃப்ளாட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம், ஹால், கிச்சன், பாத்ரூம், பால்கனி எல்லாமே உள்ள வசதியோடு இருக்குது. இதே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் பெட்ரூம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஹால் மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 140 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பூஜை கபோர்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏதாவது செல்ஃப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் டிவி யூனிட்டு, ஆர் யூபிவிசி விண்டோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ, யூபிவிசியில் வேணுமா, மரத்தில் வேணுமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் டிசைன் பண்ணி தருவாங்க. என்ன டைல்ஸ் போடணும், என்ன பெயிண்ட் போடணும், மேலே ஃபால் சீலிங் என்ன போடணும் அப்படின்றத உங்கள் முடிவை கேட்டு அவங்க பண்ணணுன்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டில் வித் மிகப்பெரிய டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. நல்ல ஹைட் இருக்குது, பெரிய பாத்ரூம் டாய்லெட்டோடு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அழகான வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கபோர்ட் ஒர்க்ஸுக்கு உள்ளவே உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காத்தோட்டமான இடம், நல்ல ஏரியா. உங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இப்போ ஹாலில் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இதுவுமே வந்து ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது வித் வென்டிலேஷன். தனியாக வந்து நீங்கள் விண்டோ போட்டு யூபிவிசியில் போட்டு தர போகிறாங்க. இங்கேயுமே ரேக்ஸ் கபோர்டு வந்து உள்ளவே இன்பில்ட்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபால் சீலிங்க்கு வசதியாக பண்ணணுன்றதுனால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஹாலில் இருந்து 115 ஸ்கொயர் ஃபீட்டில் 3வது பெட்ரூம் இது வந்து. ஸோ இந்த பெட்ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பால்கனிக்கு போய்க்கலாம். இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்லேயோ ரெயிலிங்கில் வந்து எம்எஸ்லேயோ ரெயிலிங் போட்டு அழகாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நம்ம இடத்துல இருந்து காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ரோடு வியூ. இந்த ரோடு வந்து அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல், போரூர், பூந்தமல்லி அங்கே இருந்தெல்லாம் உள்ளே வந்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரோடு இப்படியே போனீங்கன்னா மாங்காடு போகலாம் கோயிலுக்கு. அந்த பக்கம் நம்ம பாய்க்கடை போகலாம், அதாவது கோவூர், குன்றத்தூர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோட்டுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து நீங்கள் வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கு போனாலும் போய்க்கலாம், பைபாஸ் போய்க்கலாம். ஸோ எல்லா கனெக்டிவிட்டியும் இந்த ஏரியாவிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். தேர்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். நம்ம முக்கியமானது வந்து லேடிஸ்க்கு உண்டான கிச்சன் தான். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹால்லேருந்து பார்த்துங்க எவ்வளோ ப்ரைவேசியாக கிச்சன் வந்து பாருங்கள். 3 பெட்ரூமையும் சேர்த்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே டைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு கிச்சன். 100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள். நாளைக்கு ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணி ஒரு லாஃப்ட் போட்டு ஒரு கிச்சனில் ஒரு நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. இங்கேயே 2 வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோஸ்க்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் லாஃப்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கேயே ஒரு டைனிங் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு இங்கே வந்து. இப்போ ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் எங்கேயாவது பாத்ரூம்குள்ளே ஒடுக்கி வைக்கணும், இல்லைனா சில பேர் பால்கனியில் வைப்பாங்க. இங்கேயே இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அருமையாக ஒரு இடம். இங்கே வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கேயே ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்து இருக்குது பாருங்கள். நாளைக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலோ ஹாலில் இருந்து நீங்கள் போகணும், இல்லைனா வேறு கிச்சன்லேருந்து போகணுன்னா நீங்கள் போய்க்கலாம். இங்கேயும் வென்டிலேஷனோட இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். யூரோப்பியனோ இந்தியனோ உங்கள் விருப்பப்படி போட்டு தருவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஃபிட்டிங்ஸை வாங்கி பிராண்டடில் போட்டு தர போகிறாங்க. அதனால் நீங்கள் எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே தனியாக ட்ரிப்பர் பாயிண்ட்டு, தனியாக எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, தனியாக நீங்கள் வந்து ப்ளம்பிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தனித்தனி செக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெயின் டோர் வந்து இவங்க டீக்கில் தான் போட்டு தராங்க. நிலையும் பாருங்கள் டீக்கில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாட்ஸோட மெயின் என்ட்ரன்ஸே வந்து அதுவே கிழக்க பார்த்து தான் இருக்குது. எல்லோரும் கிழக்க பார்த்து தான் விரும்புவாங்க. அதாவது ஈஸ்ட் தான் வந்து வாஸ்துப்படி சரியான வாசல்ன்றதுனால இந்த ஃப்ளாட்ஸ் வந்து ஈஸ்ட்
பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஃப்ளாட்டு. ஸோ வாஸ்துபடி தான் உள்ளேயுமே டிசைன் பண்ணியிருக்கிறதா அந்த பில்டர் கன்ஸ்ட்ரக்டர் ஓனர் சொன்னார். ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாஸ்துபடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ட்ரிபிள் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது டபுள் பெட்ரூமு. இது வந்து நம்ம ஸ்டேர் கேஸில் ஒட்டி நம்ம அடுத்த இதில் போகிறோம். இது வந்து ஹாலு 140 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல வென்டிலேஷனோட ஒரு ஹால் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெட்ரூமு, கிச்சனுக்கு தனியாக, பாத்ரூம் டாய்லெட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே பாருங்கள் பூஜைக்குன்னு தனியாக உங்களுக்கு ரூமு. நீங்கள் வெறும் கபோர்டு ஒர்க் பண்ணாமல் வெறும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் போதும். அருமையான ஒரு பூஜை ரூமு, நல்ல பூஜை ரூம் உங்களுக்கு ரெடி. சாமி கும்பிடுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயிலை கொண்டு வந்துடலாம். அடுத்தது பாருங்கள் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாருங்கள் 115 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. வித் ரேக் வந்து உள்ளேயே செட் பண்ணுற மாதிரி பீரோ வாங்கிக்கிறீங்களோ இல்லை நீங்கள் ஒரு இன்டீரியரில் ஒரு வார்ட்ரோப் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து உள்ளவே செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வென்டிலேஷன், யூபிவிசி விண்டோ உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நீங்கள் இங்கே வந்து ஒரு கிங் சைஸ் காட்டே போட்டுக்கலாம், பீரோ வச்சுக்கலாம், ஒரு டேபிள் சேர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்ரூம் தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரிபிள் பெட்ரூம்லேயும் அதே வசதி தான். அங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு கிங் சைஸ் காட்டு, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டுக்கலாம், ஒரு 2-3 சேர் போட்டுக்கலாம் உட்காந்து பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் டபுள் பெட்ரூமில் இருக்கிற பெட்ரூமும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்த பெட்ரூம் இது வந்து 120 ஸ்கொயர் ஃபீட்டு மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேயுமே நீங்கள் உள்ளவே செட் பண்ணிக்கிற மாதிரி வார்ட்ரோப். இங்கேருந்து பார்க் வியூ பாருங்கள், அருமையாக அங்கேருந்து நீங்கள் ஒரு பார்க் வியூவில் அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வியூ இருக்குது. அடுத்தது அங்கே ரோடை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கும் வந்து நம்ம மெயின் ஏரியாவுக்கும் ஒரு விண்டோ. இந்த இதில் வந்து வார்ட்ரோப் நீங்கள் வந்து உள்ளவே செட் பண்ணிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் இதில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வருது. நல்ல பெருசாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட் இருக்குது, வென்டிலேஷனோட இருக்குது. அருமையான பாத்ரூம் டாய்லெட். அடுத்தது பாருங்கள் ஹாலுக்கு, பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு நடுவில் ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இது 9 ஃபீட்டாம். இது வந்து மிகப்பெரிய பாத்ரூம் டாய்லெட். வந்து இங்கே கூட நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். அங்கேயும் வச்சுருக்காங்களாம் வாஷிங் மிஷின். ஆனால் நீங்கள் இதில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், எங்கே உங்களுக்கு வசதியாக வச்சுக்கலாம். நல்ல வென்டிலேஷனோட இருக்குது, நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன டைல்ஸ் போடணும், வழுக்காத மேட் போடணுமா, வாலில் என்ன டைல்ஸ் குழந்தைங்க விரும்புகிறாங்க, வீட்டில் உள்ளவங்க விரும்புகிறாங்க, அந்த மாதிரி போட்டு தர்றதுக்காக இவங்க ரெடியாக உங்களோட பதிலுக்காக காத்திருக்காங்க. பாருங்கள் ஹாலிலேருந்து நேராக உள்ளே வந்த உடனே எல்லாரும் நம்ம என்ன அடுத்தது வந்து சாப்பாடு தான் முக்கியம். பாருங்கள் அருமையான ஒரு கிச்சன், உங்களுக்கு மிகப்பெரிய கிச்சன். இங்கேயும் நீங்கள் ஒரு மாடுலர் கிச்சன் வார்ட்ரோப்லாம் பண்ணி நீங்கள் இங்கேயே ஒரு டைனிங் டேபிள் போடலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் ஒரு பெரிய வசதி. இங்கே நமக்கு கிச்சன்லேருந்து யாரும் பால்கனி கொடுக்க மாட்டாங்க. இங்கே நமக்கு லேடிஸ்க்கு வந்து மிகப்பெரிய பாருங்கள் ஒரு ஆறுதலுக்காக ஒரு நீங்கள் இங்கே சமைக்கலாம், இங்கே சேர் போட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பால்கனியும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க் வியூ, பார்க்கை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான அந்த வீட்டோட காஸ்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வாஸ்துப்படி எல்லாமே வச்சிருக்கிறதா ஓனர் சொன்னார். பெட்ரூமாக இருக்கட்டும், பாத்ரூம் டாய்லெட்டாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், அக்கனி மூலை, ஈசான மூலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்து ஜோசியர்கிட்ட, வாஸ்து நிபுணர்கிட்ட கேட்டு தான் இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் கார்பெட் ஏரியா பாருங்கள். நம்ம 2 வீடு இருக்குன்னா அதுக்கு நடுவில் கார்பெட் ஏரியா. நீங்கள் வெளியில் வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்டு, ஒரு ஷூ ரேக்கு வெளியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய நமக்கு கார்பெட் ஏரியா இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளோர்லேயும் இது இருக்குது. வாங்கப்பா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் உள்ள இதே பாருங்கள், இங்கேயும் ஒரு நல்ல ஒரு கார்பெட் ஏரியா. 2 சைடும் வந்து இந்த பக்கம் டபுள், அந்த பக்கம் ட்ரிபிள் பெட்ரூமு. இதுவும் அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இங்கேயும் நீங்கள் லிஃப்ட்லேயும் வந்து இறங்கிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் நம்ம இப்போது. அடுத்து இது வந்து தேர்ட் ஃப்ளோர் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அவங்க டெரஸ் போய் பார்க்கலாம். மேலே வந்துட்டோம். இதில் 2 சைடாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு. அப்படியே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட வியூ மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்த பார்க்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் கோர்ட்டு, இந்த பாருங்கள் அந்த தெரியுது பாருங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூல், அதான் ஸ்கூலு. அந்த மேலே கொடி பறக்குதா ஆரஞ்சு கலரில், அதான் மகரிஷி வித்யாலயா. அது பாருங்க அதை தெரியுது பார்த்தீங்களா, அதான் மெட்ரோ ட்ரெயின். இந்த லைனில் போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் போகுது. மேலே ஒரு ரூம் மாதிரி கட்டி அது மேலே டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. கீழே இருந்து வர அந்த படிக்கட்டு ஏறி வரலாம். அந்த கெட் ரூம் மேலே 2 டேங்க் வச்சு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. மெட்ரோவுக்கு தனியாக, போருக்கு தனியாக டேங்க் வந்துடும். இதில் பாருங்கள் காம்பவுண்ட் வால் 4 அடி இருக்குது உங்களுக்கு வந்து. இதில் நீங்கள் வந்து 2 சைடும் பெரிய இடம். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு கீழே உள்ளவங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், சின்னதாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து 6 வீட்டுக்காரங்களும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் அந்த சைடு உள்ள வியூவை பாருங்கள். அதை தெரியறது தான் உங்களுக்கு வந்து பிரிஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் பிரிஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ். நம்ம இடத்துல இருந்து அதை பாருங்கள், ரூஃபிங் கேரளா டைப்பில் ரூஃபிங் தெரியுதா, அதுதான் வந்து போகன் வில்லா. அந்த போகன் வில்லாலாம் நீங்கள் ஒரு வில்லா வாங்க போனீங்கன்னா
2.5 கோடி ஃப்ரெண்ட்ஸ் அதில் வில்லா வாங்கினீங்கன்னா. நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டு தான் நம்மளோட ஃப்ளாட்ஸ். சுற்றி எல்லாமே இந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் என்டர்டெய்னிங் பிளேஸா, மால்ஸ் போகணுமா, சிட்டிக்குள்ளே போகணுமா, ஏர்போர்ட் போகணுமா, எல்லாத்துக்குமே சென்டர் ஆஃப் த சிட்டி. எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் இடம் சென்டர் ஆஃப் த சிட்டி, எங்கள் இடம் சென்டர் ஆஃப் த சிட்டின்னு. இல்லை, இந்த இடம் நான் சென்டரில் இருக்குது. நான் வந்து நல்லா தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சென்னையோட சென்டரில் இருக்குது. நீங்கள் எப்படியே இந்த போரூர் ரோடை பிடிச்சி கனெக்டிவிட்டி போனால் கிண்டி போயிடலாம். இந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா பூந்தமல்லி போகலாம். அப்படியே நீங்கள் மேக்க போனீங்கன்னா அந்த திருப்பதி ரோட்டுக்கு போய் பிடிச்சி அங்கே பெங்களூர் திருப்பதி போகலாம். இந்த சைடு போனீங்கன்னா மாங்காடு வண்டலூர் பைபாஸை பிடிச்சி வண்டலூர் போகலாம். எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பகுதியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம முக்கியமானது விஷயத்தை கேட்க போகிறோம். மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்து டெக்னிக்கலான பாயிண்ட்ஸ் கேட்க போகிறோம். சார், இப்போ நம்ம வந்து இந்த இடத்தோட கீழே கிரவுண்ட் சொல்லுவாங்க இல்லையா, கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குது, தண்ணியெல்லாம் எப்படி சார் இருக்குது? தண்ணி இங்கே 24 ஹவர்ஸ் வந்து தண்ணி கிடைக்குது சார். நல்ல தண்ணி இருக்குது. நாங்கள் இருந்தாலும் ஆர்ஓ வாட்டர் வந்து போட்டு தரோம் சார். ஆர்ஓ மிஷின் போட்டு நல்ல தண்ணியாக அதை கன்வெர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுக்குறோம் சார். கார்பரேஷன் வாட்டரும் கிடைக்குது சார். அதுவும் லைனும் வாங்கி கொடுத்துட்றோம் சார். அதுக்கு ஒரு பெரிய சம்பு போட்டு வச்சுருக்கிறேன். கீழே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த லைனும் வாங்கி த்ரோ பண்ணி கொடுத்துட்றோம் சார். அதுக்கேற்ற மாதிரி மேலே டேங்க்கும் வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கு தண்ணி இப்போ நல்ல தண்ணியும் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் சார். இப்போ நம்ம இது சிஎம்டி அப்ரூவல் இல்லையா? சிஎம்டி சொன்ன மாதிரி சிஎம்டி அப்ரூவல். ஸோ இப்போ வந்து மற்ற எல்லா சிஎம்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வசதி எல்லாமே இருக்குது. எல்லாமே நமக்கு இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்குது இல்லையா? ஆமாம். கிரவுண்ட் லெவல்லேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்ன கம்பி, மெட்டீரியலு, சிமெண்ட்டு, மணல், இப்போ அதோட தரத்தையும் வந்து ஜனங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது முக்கியமாக இருக்குது. ஏன்னா எப்படி கட்டியிருக்காங்க என்னன்றது நம்ம சொல்லணும் இல்லையா? அந்த வகையில் நம்ம பில்டிங்கில் வந்து என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கிரவுண்ட்லேருந்து சார் நாங்கள் வந்து 6 அடி ரைஸ் பண்ணி தான் பேஸ்மெண்ட் கட்டியிருக்கிறோம் சார். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து சாயிலெலாம் டெஸ்ட் பண்ணி நல்ல ஃபவுண்டேஷன் வந்து 8 அடி டெப்த்து வந்து புட்டிங் ஃபவுண்டேஷன் போட்டு தான் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் சார். பில்லர்லாம் ஹெவி பில்லர் பீம்ஸ்லாம் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம் சார். சைடு வால் பார்ட்டிஷன் வால் வந்து அவுட் சைடு வால் 9 இன்ச் வாலும் இன்னர் வால் வந்து 4 இன்ச் வாலும் டெவலப் பண்ணியிருக்கிறோம் சார். ஏஏசி பிளாக் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் சார். பிரிக் வால் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டீல் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் சார். ஐ ஸ்டீல் போட்டு தான் இது வந்து கோரமண்டல் சிமெண்ட்டும் அல்ட்ராடெக் சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், இது 3 சிமெண்ட்டும் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறோம் சார். பில்டிங்கை குட் குவாலிட்டி உள்ள சாண்ட் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டெக்னாலஜி சார். இது ஜிப்சம் பிளாஸ்டிக் பேர். இதுக்கு பேர் நீங்க ஜிப்சம் பிளாஸ்டிக் போட்டிருக்கோம் சார். இது ஹை டெக்னாலஜி. இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். வெதரிங் ப்ராப்ளம், உள்ள ஹீட் ஆகிறது, வெளியில ஹீட் ஆனா தெரியாது. ஏசி நல்லா, அதெல்லாம் ஏசி நல்லா இருக்கும் சார். இது 5 நிமிஷம் ஏசி போட்டா போறோம். உங்களுக்கு நல்ல சில்னஸ் இருக்கும் சார். இது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபயர் ப்ரூஃப். ஃபயர் ஆகாது. ஃபயர் ஆச்சுனாலும் வந்து இது பிரச்சனை வராது சார். இது லைட் வெயிட் மெட்டீரியல். இது அதனால வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹீட் கம்மியா இருக்கும். ஹீட் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஃபங்கஸ் வருது பாருங்க, பூஞ்சை ஃபங்கஸ் வருது மழை காலத்துல, ஓதம், அதெல்லாம் வரவே வராது இதுல. ஆமா, நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஜிப்சம்ன்றது ஒரு களிமண். நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க எல்லாருமே. அது வந்து நீங்க அதை வச்சே பூசிடுறாங்க. ஸோ நீங்க வந்து நாளைக்கு பட்டி பார்க்க வேண்டாம். இதை வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கட்டும். அதை அந்த ஜிப்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்க. சிமெண்ட்டை விட உங்களுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இது வந்து அவங்களே வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க வந்து வாரண்டி சொல்லுவாங்க. நல்ல ஒரு இது லைஃப் டைம் வாரண்டி அவங்களே கொடுக்குறாங்க சார். சர்டிஃபிகேட் வந்து அந்த ஜிப்சம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ஆளுங்களே வந்து லைஃப் டைம் வாரண்டி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நானும் நிறைய சைட் பார்த்துருக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் சார். இது நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். இதில் பிரச்சனை வந்தாலும் கூட ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கும் முடியும். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் எவ்வளோ வெயில் இருந்தாலும், சென்னைனாலே வெயில் பயப்படுவாங்க எல்லாரும். வெயில் இருந்தாலும் சவுத்தில் வந்து எவாபரேட் ஆகாது. அந்த இது வந்து தெரியாது உங்களுக்கு. ஹீட்டு ஜிப்சத்தை பொறுத்தளவில் சிமெண்ட்டில் தெரியலாம். அதுக்கு மேலே அவங்க ஒரு பட்டி பார்ப்பாங்க. சிமெண்ட்டு எப்பயுமே பூசினாலும் பிஓபி பட்டின்னு ஒன்று பார்ப்பாங்க. அதில் இது தேவையில்லை. ஏன்னா இதுவே ஒரு பெரிய திக்னஸ் உள்ள லேயராக அங்கே இருக்கும். அதனால உங்களுக்கு வெளியிலேருந்து ஹீட் வராது. நீங்கள் உள்ளே ஏசி போட்டாலும் அது அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஜிப்சத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருந்து ஆரோக்கியமும் அதுக்கு உண்டு. ஏன்னா அது வந்து களிமண் தான். அதனால் அதில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு களிமண்னு சொல்லுவாங்க ஜிப்சத்தை பொறுத்தளவில். அதனால் ஆரோக்கியமாகவும் அது இருக்கும். இப்போ இந்த இதை பார்த்துட்டோம். நம்ம வந்து இப்போ நம்ம முக்கியமானது சாப்பிட்ட வந்து விலை கேட்டுக்கலாம். இப்போ இது எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? இந்த ஏரியாவில் முதல்ல எவ்வளோ போகுது சுற்றிலாம்? இந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சார் 7500 வரலையும் போகுது சார். கைட்லைன் வேல்யூவே. ஆமாம், 7500 வரலையும் போகுது சார். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 6500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 லாபம். அந்த மாதிரி ஒரு இடம் நானே மெயினில் வர்றப்போ பார்த்தேன். எல்லாம் 7500 ரூபாய்க்கு மேலே போர்டே வச்சுருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஸோ இது வந்து பாருங்கள் 6500
500 தராங்க. நீங்கள் முந்திக்குங்க. ஸோ இந்த இதை நீங்கள் விட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு அப்புறமா கிடைக்காது. 6500 நம்ம ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கணும்னா எவ்வளோ சார் விலை வரும்? டபுள் பெட்ரூம் வாங்கினோம்னா ஒரு 63 லட்சம் வரும் சார். 63 லட்ச ரூபா வரும். அதில் வந்து அவங்க ஒரு 10% வச்சுருந்தா போதும். வச்சுருந்தா போகிறோம் சார். மிச்சம் நீங்கள் லோனுக்கு போயிடலாம். அப்படி தானே சார்? லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்க? நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் சார். ஓகே. லோன்றது எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் தருவாங்க சார்? அதான் 85-90% வாங்கி கொடுத்துடலாம் சார் லோனுக்கு. அவங்க ஒரு 10 லட்சம் இருந்தால் போதும் சார். ஸோ இப்போ நீங்கள் சில பேர் இந்த வீடை வாங்குவாங்க, எங்கேயோ வீடு அவங்களுக்கு இருக்கும், சொந்த வீடு இருக்கும், ஆனால் வெளியூரில் இருப்பாங்க, நம்ம நாளைக்கு வந்து தங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னா இந்த வீட்டை வாங்கி வாடகைனா எவ்வளோ சார் வரும்? 20,000 25,000 வரையும் வாடகை வரும் சார். ஏன்னா அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால 20,000 25,000 வரையும் வாடகை வரும் சார். இப்போ வந்து 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார் அங்கே. ஓ. அதனால வந்து வாடகைக்கு குறைவில்லாமல் வாடகை வரும் சார் இங்கே. ஸோ வாடகை வந்து நீங்கள் உடனே விட்டுடலாம். 20,000 25,000 வரைக்கும் வாடகையை நீங்கள் உடனே விட்டுடலாம். இதுனா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், ராமச்சந்திரா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் மெயின் ரோட்டில். 2 கிலோமீட்டர் தான். ராமச்சந்திராவை நான் சொல்லவே வேணாம். ராமச்சந்திரான்றது சென்னையில் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இடம். அங்கே உள்ளவங்களே எங்கள் வீட்டில் பக்கத்தில் வேணும்னு வாடகைக்கு தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். உடனே புக் ஆகிடும். இல்லை நீங்களே இங்கே குடி வரணுன்னாலும் வந்துடலாம். இந்த வீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. சீக்கிரமாக முந்தி இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்குரிய வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் 3 ஃப்ளோரு, 6 வீடு இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, ஒன்று 950 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, இன்னொன்று 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம மொட்டை மாடி போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் வந்து இப்போ வாங்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி வர்றப்போ இதோட ரேட்டே இங்கே வேறு. நான் பக்கத்தில் ஒரு சில இதோட ரேட் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க பார்த்துட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லம் நல்லற வாழ நாங்களும் சேர்ந்து வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.